ஆவலாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாரையும் இந்த நாதசுர கச்சேரியை கேட்க வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஏதாவது ஒன்று பேசி முதல்ல உங்களை எல்லாம் கவனத்தை இந்த பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணா என்னை விட்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. சரிங்களா? ஒரு கீதா கார்த்திகேயன் சொற்பொழிவு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது ஏன் தான் அந்த கீதா கார்த்திகேயன். நம்ம அம்மனை பாடிட்டோம். அடுத்தது சிவபெருமானை வணங்கி நம்மளோட சொற்பொழிவுக்குள்ளே போய்க்கலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இடையடி நீலனை. அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மீண்டும் கோரிக்கொண்டு, நாதம் மங்கள நாதமும் வழிபாடும் என்ற தலைப்பில் சிறு உரையாற்ற அடியேன் வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். என்னென்னா, ஒன்று நான் பேசுகிறது கேட்க, அடுத்தது அவங்க வாசிக்கிறத கேட்க, அப்புறம் இங்கே வந்திருக்கிறவங்களையெல்லாம் பார்க்க. அப்படிங்களா? முதல்ல நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே வந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் செந்தில் அண்ணன் எங்கள் கணவருக்கு ரொம்ப நட்பு, நீண்ட கால நட்புறவு. அதன் காரணமாக என்னை வந்து நீ கொஞ்ச நேரம் பேசுமா அப்படின்னு சொல்லி, நான் கொஞ்சம் பேசுவேன் வாயாடி, அதனால கொஞ்ச நேரம் வந்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைத்தார். என்னோடய கணவர் கார்த்திகேயனும் சேர்ந்து என்னை இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இசையெல்லாம் எனக்கு நான் பெரிய இசைஞானியோ அல்லது இசையை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ இசையை பற்றி ஏதோ நிறைய சொல்ல போகிறேன் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தாதீங்க. ஏன்னா இந்த இதில் சொல்கிற மாதிரி திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே செந்திலண்ணா தான். என்னென்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. இந்தம்மா இதெல்லாம் இருக்குது, இந்த இசையை பற்றி இருக்குது, இதை படிச்சுக்கோ, இதை படிச்சுக்கிட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் ரஜினி வந்து செந்தில்கிட்ட சொல்லுவார் இல்லைங்களா, மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி பேசுறது நான் தான், ஆனால் கருத்துக்கள் எல்லாம் செந்தில் நான் அனுப்புனது. இங்கே நம்ம 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று, இந்த நிகழ்வு இங்கே நடக்கிறது யாரின் நினைவாக? சரிங்களா? நினைவாக இந்த நிகழ்வு இங்கே நடக்கிறது அப்படின்னா எம்எஸ் கந்தசாமி ஐயா அவரோட நினைவாக. அவருக்கே ஒரு பட்டம், ரசிகமணி எம்எஸ் கந்தசாமி ஐயா. அவர் வந்து இந்த முத்தன்னம்பாளையத்தை சார்ந்தவர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் இசை பரம்பரையை சார்ந்தவர், இசை குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வந்து ரசிகமணி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் நினைவாக தான் இதை வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக செந்தில் அண்ணா இந்த நிகழ்வு நாதஸ்வர கச்சேரியை இங்கே வச்சிட்ருக்காங்க. அவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா, அவங்க முன்னோர்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கும்போது அவங்க முன்னோர்களுக்கு கனவுல வந்து இப்படி முத்தன்னம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அங்காள பரமேஸ்வரி ஆகிய நான் இங்கே இருக்கேன், எனக்கு வந்து நாதஸ்வரமோ தமிழ் சத்தமோ எனக்கு கேட்கறது இல்லை, அதனால நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து என்ன குளிர வைங்க, என்ன குளிர வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் இந்த ஊரையும். இது நம்ம நிறைய புராணங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அசரீதியாக வந்து
சில சொற்களை வந்து கடவுளே வந்து சொல்வதாக நம்ம நிறைய புராணங்களில் பார்த்துருக்கோம். அதுபோல் அவங்களுக்கு சொன்னதுனால அவங்க குடும்பம் புலம்பெயர்ந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து குடியேறியிருக்காங்க. இங்கே நாதஸ்வர வித்வான் முத்தன்னம்பாளையம் கருப்பண்ணன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் சுருட்டி ராகம் வாசிக்கிறதுல மிக சிறந்தவராக இருந்திருக்கார். அவர் கூட அவரோட சகோதரர் நல்லியண்ணன், அவர் வந்து தமிழ் வித்வானாக இருந்திருக்காரு. இங்கே வந்து அவங்க நாதஸ்வரத்தை வாசிக்க அவங்க நல்ல பெரும் புகழுமாக வாழ்ந்திருக்காங்க. இதே முத்தன்னம்பாளையத்தில் 2 தெருவினோட மருங்களை இந்த பக்கம் நல்லியண்ணன், இந்த பக்கம் கருப்பண்ணன், நடுவில் வண்டி தடம் இருக்கிற மாதிரியான பெரிய இதில் இருந்திருக்காங்க. இவங்க மைசூர் சமஸ்தானத்துல எல்லாம் போய் நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இங்கே இந்த ஊரில் வந்து அவங்க இருக்கிறவங்க, அவங்களோட பையன் வந்து 2 பேர். ஒருத்தர் சண்முகம் ஐயாச்சாமி அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரும் வந்து நாதஸ்வரமே கற்றுட்ருக்காங்க. நாதஸ்வரமே கற்றுட்டு தான் இங்கே வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரொம்ப பிரபலமான இசைக்கலைஞர்களாக இருந்திருக்காங்க. இவங்க கற்றுக்கிட்டவங்க வந்து நாதஸ்வர பிரம்மான்னு பட்டம் பெற்ற பிச்சைக்கண்ணு, இஞ்சிக்கொடி பிச்சைக்கண்ணு அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நாதஸ்வரம் கற்றுட்ருக்காங்க. அது குருகுலமாக இருந்து. குருகுலம் அப்படின்னு தெரியுங்களா? குருகுல வாசம் அப்படிங்கிறது என்னென்னா அங்கேயே போய் இருக்கணும். நம்ம வந்து குருகுலத்தில் ஆசான், அதாவது குரு என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் பார்த்து அவர்கிட்ட கற்றுக்கணும். நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருப்போம். மகாபாரதம், ராமாயணம் இதுலாம் பார்த்திங்கன்னா குருகுலத்தில் தான் இருந்து எல்லாருமே எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி குருகுல வாசமாக பிச்சைக்கண்ணு பிள்ளைகிட்ட இருந்து இவங்க 2 பேரும் கற்றுட்ருக்காங்க. இந்த குருகுலம் அப்படின்னோடனே எல்லாருமே ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிறீங்க. ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லுவோம். குருகுலத்தில் வந்து குருவுக்கு சிஷியர்கள் அமையணும். அமைஞ்சாதான் அந்த குரு வந்து நல்லா கற்பிக்க முடியும். அந்த காலத்தில் ஒரு 2 சிறிய சிஷியர்கள் ஒரு குருவுக்கு அமைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குரு என்ன செய்கிறாரோ அது எல்லாமே கற்றுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் கூடவே போயிருக்காங்க. காலையில் எழுந்தோடனே, அப்போல்லாம் இப்படி பாத்ரூம் கிடையாது, இந்த ஷவர்லாம் போட்டெல்லாம் குளிக்க மாட்டாங்க. படித்துறைக்கு போய் நல்ல இயற்கையில் நீராடிட்டு வருவார் குரு. பின்னாடியே சிஷியர்கள் போவாங்க. குரு வந்து குதிரை மேலே போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியே சிஷியர்கள் போயிட்டு இருக்காங்க. அவர் தோளில் போட்டிருந்த துண்டு கீழே விழுந்துருச்சு. ஆனால் சிஷியர்கள் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. குரு படித்துறைக்கு போயிட்டாரு. போய் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு எங்கடா அது நம்ம தோட்டலான்னு பார்த்தா துண்டை காணுமே அப்படின்னு சொல்லி சிஷியர்கள் பற்றி, என்னப்பா என்னோட மேலாட துண்டை காணுமே அப்படின்னு. ஐயா அது வழியிலேயே விழுந்துருச்சுங்க குருவே, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. பார்த்தீங்களே, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லித்தரலீங்களே குருவே, நீங்கள் சொல்லி தந்தா நீங்கள் சொல்லி தர்றது தானே நாங்கள் செய்ய முடியும், நீங்கள் என்னை துண்டை எடுத்துட்டு வாங்க, நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அடடா அப்படி இல்லைப்பா, நான் போகும்போது எது கீழே விழுந்தாலும் எதா இருந்தாலும் பேசி எது விழுந்ததுனாலும் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி உடனே திரும்பி வந்துட்டு இருக்க குதிரை என்ன பண்ணிருக்கு, சாணம் விட்டுருக்கு. உடனே சிஷியர், குரு சொல்லியிருக்கார் எது விழுந்தாலும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எதா இருந்தாலும் பேசிட்டு முடியலை. என்ன பண்ணுறாங்க, கையில் எடுத்துட்டு அந்த சாணத்தை கையில் எடுத்துட்டாங்க. குரு சொல்லிட்டாரு இல்லையா, எது விழுந்தாலும் எடுக்க வேண்டும், எடுத்துட்டாங்க. அப்படி வர்றாங்க. வந்தோடனே குரு, என்ன சிஷியர்களே என்ன கையில் சாணத்தை வச்சுருக்கீங்க? குருவே நீங்கள் தானே சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, விழுந்துச்சு எடுத்துட்டோம். பாவிகளா என்ன பண்ணுறது, இவங்களுக்கு நாம் கற்பிச்சாகணும் இல்லையா? உடனே குரு ஓலைச்சுவடி எடுத்தார். படித்துறைக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போவாரோ அதை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு எழுதினார். எழுதிட்டு இங்கே பாரு, படித்துறைக்கு போகும்போது இதெல்லாம் விழுந்தால் எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அன்றைக்கி பாடங்கள் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு இரவு உறங்க சென்றுட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் காலை எழுந்து வழக்கம் போல் படித்துறைக்கு போகிறாங்க. குரு நல்லா உட்காந்துட்டு, அப்பா இன்றைக்கி எது விழுந்தாலும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க.
போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு பலத்த ஓசை, ரொம்ப ஒரு இடி ஓசை கேட்டால் குதிரை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணோம்? துள்ளி குதிக்கும் இல்லைங்களா? அப்படி துள்ளுச்சு. மேலே உட்காந்துருந்த குரு என்னாரு, திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. பசங்க கிட்ட ஓலைச்சோடி இருக்கா, ஓலைச்சோடி டக்குன்னு எடுத்தானுங்க. எடுத்துட்டு துண்டு திருமஞ்சனம், குரு பேரே இல்லையே, சரி போயிடலாம் அப்படின்ட்டு படித்துறைக்கு போயிட்டாங்க. போயிட்டு குளிச்சுட்டு இவங்க திரும்பி வர்றாங்க. குரு எங்கே கிடப்பாரு? ஏப்பா என்னை இப்படி தூக்காமல் போயிட்டீங்களே குருவே, நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் உங்கள் பேரை நீங்கள் எழுதவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரியான சிஷியர்கள் கிடைச்சா குரு என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த மாதிரியான சீடர்கள் இல்லை இவங்க. இந்த சண்முகம் அவர்களும் நம்மளுடைய ஐயாச்சாமி அவர்களும் ரொம்ப அறிவார்ந்த சீடர்கள். அதனால தான் திறமையாக நாதஸ்வரத்தை கற்றுக்கிட்டு பல இடங்களில் பல கச்சேரிகளை பண்ணி பேரும் புகழும் சம்பாதிச்சு இருந்திருக்காங்க. அவங்களோட நினைவாக தான் இங்கே இந்த நிகழ்வை வருடம் செந்திலன்னா நடத்திட்டு வர்றாரு. இவர் கொஞ்ச நாள் இது நடத்தவே இல்லை, இங்கே இசை கச்சேரிகள்லாம் நடக்கவே இல்லை. ஆனால் ஐயா நம்ம கந்தசாமி ஐயா மறைவுக்கு பின்னாடி எப்படி அவங்களுக்கெல்லாம் கனவுல சொல்லி முத்தன்னம்பாளையம் புலம்பெயர்ந்து வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த அங்காள பரமேஸ்வரியை குளிர வைக்கணும்னா நீ நாதஸ்வரஸ்ரீயை ஒலிக்க செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால தான் தொடர்ந்து இது 5வது ஆண்டு, 4 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இசை கச்சேரி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ரசிகமணி எம்எஸ் கந்தசாமி ஐயா அவர்களை நாம் நினைவு கூர்ந்து இப்போ நாதமும் வழிபாடும். நாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம்கார நாதம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை என்னன்னு சொல்லுவோம்? பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையிலே அடைத்தான் முருகனே. அதனால் முருகனிடம் பிரம்மனும் மிரளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், வந்த வினை தீர்ந்துவிடும், மற்றவற்றை தள்ளுங்கள். அப்படி பிரணவ மந்திரம். இப்போ இந்த பிரணவ மந்திரம் தான் உலகம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளி அலைகள் மட்டுமே இருக்கிறது. இப்போ நாசாவில் இதை புதுதாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சித்தர்கள்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ஒளி தான் உலகம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த அண்டத்தில் உள்ளது நம்முடைய பிண்டத்திலும் இருக்கிறது. இந்த ஒளி நமக்குள்ளேயே இருக்குது. நம்மளோட ரசனை இருக்கு இல்லைங்களா? இந்த ஒளி வடிவமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உணர்வு தான் நம்மளை ரசிக்க வைக்குது. நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவம் கர்ண கடூர்ணமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு நாதஸ்வர இசை பிடிக்காது. என்ன பிடிக்கும்? நல்ல குத்தாட்டம் தான் பிடிக்கும் இல்லைங்களா? அதே நம்முடைய மனம் மென்மையானதாக இருந்தால், அந்த ஒளி வடிவம் மென்மையானதாக இருந்தால் அது நமக்கு மென்மையான இசையை நமக்கு பிடிக்கும். இது திருமூலருடைய 105வது பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்களே இசை வடிவமானவர்கள், உங்கள் உள்ளுக்குள் இசை வடிவம் இருக்கிறது, வெளியே கேட்கும் இசை உள்ளிருக்கும் இசையை தூண்டத்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம உட்கார்ந்து ரசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது இந்த நாதம் அப்படிங்கிறது நமக்குள்ளாரையே இருக்கக்கூடியது. இறை வடிவம் நமக்குள்ளாரையே இருக்கக்கூடியது. ஓசை தான் எல்லாருக்குமே அடிப்படை காரணம். இந்த ஓசைக்கு இனம் கிடையாது, மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லைங்களா? இது இன்னும் சொல்ல போனால் சுரம் கூட கிடையாது. சுரம்னா சரி இது சுரம்னு சொல்கிறோம். இந்த சுரங்கள் கூட தேவை கிடையாதுங்க, ஆலாபனை போதும்.
மட்டும்தானே இசை நம்மளால் ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்தது தான் இசை. இந்த இசைக்கு அடிப்படை நாதம். இந்த நாதத்தினுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி எதுங்க? நாதசுரம். நாதம் அப்படிங்கிறது நாதசுரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை நாகசுரம்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நாகசுரம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாதசுரத்தினோட வடிவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே படம் எடுக்கிற மாதிரி அந்த தலைப்பகுதி மாதிரி இருக்கும். அப்படியே நீளமாக மேலே வால் பகுதி மாதிரி நாகம் மாதிரி இருக்கும். அதே போல் இது நாகர் இனத்தவர்கள் தான் இதை வாசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அந்த மாதிரி இந்த நாதசுரத்துக்கு பெயர் வர்றதுக்கே பல காரணங்கள் இருக்குது. அதே போல் இந்த நாதசுரத்தை வடிவமைக்கிறது ஆச்சா மரத்தை கொண்டு வடிவமைச்சிருப்பாங்க. இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, அகலமாக கீழே வச்சு அணைக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் அனசு அப்படின்னு பேர். இப்போ இந்த நாதசுரம் எந்த இறைவனோட கையிலாவது இருக்கா? சரஸ்வதி என்ன வச்சிருப்பாங்க? வீணை வச்சிருப்பாங்க. சிவன் என்ன வச்சிருப்பாரு? உடுக்கை வச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு இறைவனும் ஒரு இசைக்கருவியை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த நாதசுரம் எந்த இறைவன் கையிலாவது இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாதசுரத்தில் இருக்கிற எல்லாமே இறைவன் தான். இந்த நாதசுரமே இறைவன் தான். அதனால இந்த நாதசுரத்தை எந்த இறைவன் கையிலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த கீழே இருக்கிற இந்த அனசு இருக்கு இல்லைங்களா, இதில் சூரிய வட்டம்னு பேர் இருக்கு. சூரிய வட்டம். சூரியன்கிறவர் யாருங்க? நவ கிரகங்களுக்கும் தலைவன். அந்த சூரிய வட்டம் என்பதில் அந்த சூரிய பகவானே இருக்கார். அதுக்கப்புறம் அந்த அந்த ஆச்சாமரம் உள்ளே போகுது இல்லைங்களா, அதுக்குள்ளே பிரம்மா இருக்கார். அந்த மேலே விஷ்ணு இருக்கார். அதில் 7 துளைகள் நாதம் வர்றதுக்காக 7 துளைகள் சப்த கன்னிகள். மொத்தமாக 12 துளைகள் இருக்கும். அதில் 5 துளைகளுக்கு மெழுகு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ அடைப்பாங்க, அப்புறம் எடுத்துப்பாங்க. அப்போது அதில் மேலே ஒரு தாமிரத்தில் கெண்டை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது அதில் சக்தி. அதுக்கப்புறம் சிவாளி இப்படி வச்சு வச்சு ஊதி ஊதி பார்க்குறாங்க இல்லைங்களா, சிவாளின்னு பேர் அதுக்கு. அதில் சிவபெருமான் ஒளி வடிவமாக ஒளி அதிலேருந்து தான் வரும். நீங்கள் அதை மாற்றி மாற்றி ஊதி ஊதி வச்சு வச்சு பார்த்து பார்த்து அவங்க சரி பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அடைப்பு இருந்தால் அதை நீக்கிறதுக்கு அதுலேயே தொங்க விட்டுருப்பாங்க. தந்தத்தால் ஆன ஊசி வச்சுருப்பாங்க. அதில் க்ளீன் பண்ணி அப்புறம் ஊதி பார்ப்பாங்க. ஆக அனைத்து கடவுள்களின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த நாதசுரம் எந்த கடவுள் கையிலையும் இல்லைங்க. அப்போ நம்ம இந்த நாதசுரத்தை எவ்வளவு போற்றணும். இப்போ இந்த சிவாளி அப்படிங்கிறது ஜீவ வழி அப்படின்னு சொல்கிறாங்க. வழி அப்படின்னா காற்று, ஜீவன் அப்படிங்கிறது உயிர். அந்த உயிர் காற்று அந்த வழியாக வரும்போது வரக்கூடியது தான் அந்த இசை. இந்த சிவாலியை அவங்க தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுவாங்க தெரியுங்களா? அந்த சிவாலியை தயாரிக்கிறதுக்கு கொருக்கை புல் அப்படிங்கிற ஒரு நாணல் புல். அந்த நாணல் புல்லை முதல்ல 1 வருடத்துக்கு மேலே எடுத்துகிட்டு காய வைப்பாங்களாம். அதை காய வச்சுட்டு அதை நெல் அவிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நெல் அவிக்கிறதுல போட்டு அந்த புல்லை அவிச்சு திருப்பி எடுத்து காய வச்சு திருப்பி இந்த நீராகாரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பழைய சாதத்தினோட தண்ணி, அதை எடுத்து அதில் ஊற வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் மீண்டும் அதை காய வைப்பாங்களாம். அதுக்கப்புறமா தான் அந்த சிவாலியை உருவாக்குறாங்க. அப்படின்னா அந்த இது எவ்வளவு மெனக்கெட்டு அந்த நாதசுரங்கிற இசைக்கருவி உருவாக்கப்படுகிறது. அதில் இருந்து இவங்க ஒழிக்கிறாங்க இல்லைங்களா, ஊதுறாங்க இல்லைங்களா, எல்லாரும் ஊதுனாலும் அந்த இசை வந்துருமா அப்படின்னா, இப்போ என்ன ஊத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ரேவதி அம்மா சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க அவங்க? இஞ்சி வெறும் காற்று தாங்க வருது அப்படிம்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எண்ணெய் வச்ச ஊதுன்னு சொன்னால் வெறும் காற்று தான் வரும். இதற்காக பிரத்யேகமாக பயிற்சி பண்ணி வாசிக்கணும். நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா, இந்த உடலில் 5 கோஷங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா அன்னமய கோஷம். இந்த நம்ம
பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த பரு உடல், நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரு உடல் அன்னமய கோஷம். நம்ம உணவு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய இந்த உடல் அன்னமய கோஷம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு நம்ம உடல் அப்படி இருக்குது. இது 7 சக்கரங்களால் இயக்கப்படுது இந்த உடல். இது என்னென்ன அப்படின்னாக்கா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, அக்னா, துரியம், சகஸ்ராதாரம் அப்படிங்கிற இந்த 7 சக்கரங்களால் இந்த உடல் இயங்கிட்டு இருக்குது. அதில் முக்கியமாக இந்த மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது தான் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சக்கரம். நம்ம உணர்வுகள் அப்படிங்கிறது சிரிப்பு, அழுகை, வெட்கம், கோபம், இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடியது இந்த மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரத்தில் இருந்து எழுப்பக்கூடியது தான் இந்த ஓசை. நாபிக் கமலத்திலிருந்து வரக்கூடியது தான் இந்த நாதஸ்வர ஓசை. நம்ம தில்லானாமாவும் நம்ம சிவாஜி கணேசன் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சிக்கலாரே, உங்கள் நாயனத்தில் இருந்து மட்டும்தான் இந்த சத்தம் வருமா, இல்லை ஏன் நாயனத்தில் ஊதுனா கூட இந்த சத்தம்தான் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிவாஜி அழகாக சொல்லுவார், நாதஸ்வரத்தில் என்னமா இருக்குது, நாபிக் கமலத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஓசையில் தான் இருக்கிறது இந்த காற்று. அவங்க நாபிக் கமலத்திலிருந்து அதை எடுத்து கொண்டு வந்து அந்த ஓசையை கொடுக்கும்போது தான் அவ்வளவு இனிமை வருது. அப்படிப்பட்ட இந்த நாதஸ்வரத்தை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கோம். எல்லா இடங்களிலும் இந்த நாதஸ்வரத்தை நாம் எங்கெல்லாம் மங்கள நிகழ்வுகள் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக நாதஸ்வர கச்சேரி வைக்கணும். எந்த இசைக்கருவிகளுக்கும் மங்கள இசைக்கருவின்னு இல்லை. இந்த நாதஸ்வரம் மற்றும் தவிழ் இது 2 தான் என்னன்னு சொல்கிறோங்க, மங்கள இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மங்கள நிகழ்வுகளிலெல்லாம் நிச்சயமாக ஒலிக்கப்பட வேண்டிய இசைக்கருவி இந்த நாதஸ்வரம். இந்த நாதஸ்வரத்துக்கு 2 வகையான நாதஸ்வரம் இருக்குதுங்க. ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், அதுக்கு திமிரின்னு பேர். பெரிய நீளமாக இப்போல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா. இதை அறிமுகப்படுத்தினவர் வந்து TN ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இதை அறிமுகப்படுத்தினவர். இந்த பெரிய நாதஸ்வரத்தை இதுக்கு பாரி நாதஸ்வரம்னு பேர். இன்னொரு நாதஸ்வரமும் இருக்குங்க, ஒத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம யாராவது கூட பேசிகிட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்கங்க, ஒத்து ஊதுறாம்பாரு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒத்து ஊதுறாம்பாரு அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஒத்துங்கிற நாதஸ்வரமும் இருக்கு. இந்த நாதஸ்வரங்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் அதற்கு தகுந்த மாதிரி முறையாக பயின்று கற்றுக்கொண்ட பிறகுதான் வாசிக்க முடியும். அதே போல் நம்ம வழிபாட்டு தலங்களில் வாசிக்கக்கூடிய வாசிப்புக்கு மல்லாரி என்று பெயர். இந்த மல்லாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடவுளுக்கு அபிஷேக ஆராதனை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திருமஞ்சன நீர் கொண்டு வருவாங்க இல்லைங்களா. அப்போ திருமஞ்சன மல்லாரி அப்படிங்கிறத வாசிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் அபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனேயே தீபாராதனை எல்லாம் காட்டி முடிப்பாங்க. அப்போ ஒரு மல்லாரி வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் தளிகை வைப்பாங்க இல்லைங்களா, நைவேத்தியம் பண்ணுறதுக்காக தளிகை வைப்பாங்க. அப்போ தளிகை மல்லாரி வாசிப்பாங்க. அதுக்கப்புறமா உற்சவத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது பெரிய மல்லாரி வாசிப்பாங்க. உற்சவம் ஊற்றி தேரில் வச்சு தேரில் எடுத்துகிட்டு வரும்போது தேர் மல்லாரி வாசிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மல்லாரி வாசிப்பாங்க. இரவு நித்திய சயனத்துக்கு போகிறதுக்கு போது பள்ளியறைக்கு கொண்டு போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன மல்லாரி வாசித்து தான் நிறைவு பண்ணுவாங்க. இந்த வாசிப்பு அப்படிங்கிறது பல கோவில்களை அன்றாட நிகழ்வுகளாக இந்த நாதஸ்வரமும் தமிழும் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில கோவில்கள் என்ன பண்ணுவாங்க, விசேஷ காலங்களில் மட்டும் வாசிப்பாங்க. அந்த விசேஷ காலங்களில் வாசிக்கப்படும் போது அந்த நிறைவாக வாசிக்கிறாங்க இல்லைங்களா சின்ன மல்லாரி, அதை மட்டும் வாசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அப்போ முறைப்படி கற்றுக்கிட்டவங்க தான் இதையெல்லாம் முறையாக வாசிக்க முடியும். அதே போல் விழாக்களில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, இந்த நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது விழா காலங்களில் நம்ம திருமணம்னு வச்சுப்போமே, திருமணம்னா மாப்பிள்ளை அழைப்பு அப்படிங்கும்போது கல்யாணி ராகம் வாசிக்கணும். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் மாப்பிள்ளைய நடந்து கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ராகம் வாசிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க மணவரையை சுற்றி வரும்போது ஒரு ராகம் வாசிக்கணும். நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஒரு ராகம் வாசிக்கணும். மாலை மாற்றும் போது ஒரு ராகம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் வெற்றிப்பாக்கு மாற்றும் போது ஒரு ராகம் வாசிக்கணும். நிறைவாக தாலி கட்டும் போது ஆனந்த பைரவி வாசிக்கணும்.
அப்படி முறையாக கற்றுக்கிட்டவங்க இதெல்லாம் முறைப்படி வாசிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இப்போ திருமண வைபவங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, என்ன பார்க்குறோம், என்ன வாசிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சேருக்கெல்லாம் கூட ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் நாதஸ்வர கச்சேரியை புக் பண்ணும்போது யார் ரொம்ப சீப்பாக விலை கம்மியாக கேட்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு வாசிச்சா போதும், என்னப்பா கொஞ்ச நேரம் தானா, அது கூட பரவாயில்லன்னு சொல்லாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாதஸ்வரத்தையே அப்படியே கொஞ்சம் எட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ இசைக்கருவிகளை எல்லாம் விட்டு தாறுமாறாக வாசிக்கிறாங்க. இந்த இசைங்கிறது நம்ம மனதில் இருக்கக்கூடிய மென்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். திருமண தம்பதியர்கள் அவங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மென்மை தன்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இசைங்கிறது. அப்போ நாதஸ்வரம் வரும்போது அவங்க அதை ரசிச்சுக்கிட்டே அவங்க தாலி கட்டினா அந்த மென்மையான ஒரு உணர்வு வரும். அதை விட்டுட்டு தட்டா புட்டான்னுட்டு கல்யாணத்தை பண்ணுறாங்க. ராசி பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து கல்யாணமும் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சாச்சு, கொஞ்ச நாள் வாழவும் செய்கிறாங்க. இசை கச்சேரின்னுட்டு எதையோ ஒட்டு தூள் கிளப்பி தான் கல்யாணம் நடந்தது, விமர்சையாக நடந்தது, அப்படி நடந்தது இப்படி நடந்தது. கடைசியாக நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க. எதுக்கு டைவோர்ஸ் இல்லைங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் நம்ம கவனம் வச்சுக்கணும். எதனால் இது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் உண்டு. அப்போது நாம் ஒரு கச்சேரி நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வித்வான்கள் நல்லா கற்றுக்கிட்டவங்க தானா, சரியாக முறைப்படி கற்றுக்கிட்டவங்க தானா அப்படின்னு பார்த்து அவங்கள வரவழைச்சி அவங்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய தொகை பெரிய ஒரு இதாக நினைக்காம நல்ல ஒரு அவங்களா கொண்டு நம்ம கச்சேரியை புக் பண்ணணும். அதே போல் கண்ட இசைக்கருவிகளையெல்லாம் வச்சு நம்ம மனசை கெடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அமைதியான ஒரு மனநிலையில் ஒரு ஆனந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையில் திருமணங்கள் நடக்கணுங்க. அப்படி நடக்கும்போது தான் அந்த திருமணம் எப்படி இருக்கும், வாழ்வாங்கு வாழக்கூடியதாக. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்த பயிர் செழித்து வளர வேண்டும். இது இடையில எதுவும் ஆகக்கூடாது. அப்படின்னா இரு மனங்களும் சேரும்போது நாம் அனைவரும் ஒரு மனமாக இருந்து அவர்களை மனமாற வாழ்த்த வேண்டும். அதற்கு இந்த இசை நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரியான இசையைத்தான் நாம் கொண்டு வைக்கணுங்க. அதுக்கு தான் எனக்கு இப்போ இந்த தலைப்பையே கொடுத்துருக்காங்க. இந்த நாதஸ்வரம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு உரிய ஒரு கருவி. அப்படிப்பட்ட அந்த கருவியை நம்ம முறைப்படி பயன்படுத்தி ஆனந்த பைரவியில் நம்ம முடிக்கும் போது அந்த திருமணம் அப்படிங்கிறது ஆனந்தமாகவே இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு பண்ணால் தாலி கட்டினோன்னா நிறைய பேர் சேர்ந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, கட்டிட்டியா, ஓகே முடிச்சுக்கிறான், அவங்க ஆனந்தமாக கட்டிடான், ஆனால் இனி உனக்கு அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் திருமண வாழ்க்கை என்பது ரசித்து வாழ வேண்டியது. கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒருவருக்கொருவர் புரிதலோட வாழும் பொழுது எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக விட்டு கொடுத்துருவோம். அப்போ அந்த திருமணம் நல்ல ஒரு மங்களகரமானதாக நீண்டு செல்லக்கூடியதாக நமக்கு மனதிற்கு அமைதியை தரக்கூடியதாக அமையும். அப்படிப்பட்ட திருமணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாதஸ்வர ஓசை எல்லா இடங்களிலும் கேட்கணும். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, இந்த இசை என்பது அவ்வளவு மகத்துவமானது. இசையால் வசமாக இதயம் எது, இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது இசையால் வசமாக இதயம் எது. இந்த இசை அப்படிங்கிறது இறைவனின் வடிவம். அதனால இந்த இசை இறைவனின் வடிவங்கிறத மண்டூக்கிய உபநிடதம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் வந்தது அந்த உபநிடதங்கள்.
வேதங்கள் வந்தது இல்லைங்களா, ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள். இந்த 4 வேதங்களும் தத்துவங்களை நமக்கு சொல்லுகின்றன. இந்த மண்டூக்கியம் இது போன்ற 112 உபநிடதங்கள் நமக்கு தத்துவங்களை வேதாந்தங்களாக சொல்கின்றன. இந்த வேதாந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் இசை என்பது இறைவனின் வடிவம் அப்படின்னு. திருக்குறள் கூட ஒன்று இருக்குதுங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அவங்க விளக்கம் சொன்னவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஈதல் அப்படிங்கிறது கொடுத்தல். அப்படி நம்ம கொடுத்து இசைப்பட வாழ்தல் அப்படின்னா பெரும் புகழோடு வாழ்தல். அப்படி வாழ்ந்தா அதை விட இந்த உயிருக்கு பெரிய ஒரு இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதல்னா கொடுத்தல், இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொன்னாக்கா புகழோடு வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், நம்ம ஒருத்தருக்கு தானமோ தர்மமோ அறச்செயல் ஏதோ ஒன்று செய்கிறோன்னு வைங்க, அதன் மூலமாக நமக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழுவோமா, கொடுப்போமா? இல்லை. இசைப்பட அப்படி இசை அப்படிங்கிறதுக்கு யோகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. யோகம் என்றால் இணைதல். இப்படி இணைதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கே வருதுன்னா, நம்ம மனமானது இறைவனோடு இணைய வேண்டும். கொடுத்து அறச்செயல்களை கொடுத்து நம் மனதை இறைவனோடு இணைத்து வாழும் பொழுது இதழ் இசைப்பட வாழ்தல் அது அல்லது அப்படி வாழாத வாழ்க்கை வாழவில்லை என்றால் ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஊதியம்னா நம்ம எதாவது சம்பளம் நினச்சிக்க கூடாதுங்க. சம்பளம்னா இருக்கவே இருக்காது அந்த இடத்துல ஊதியம்ங்கிறது. அப்படி சம்பளம்னா பணம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் என்னங்க? 1 லட்சமா 2 லட்சமா 1 கோடியா 2 கோடியா தெரியும் இல்லைங்களா? பாவத்தின் சம்பளம் என்னன்னு. அப்படி ஊதியம் அப்படிங்கிறது உயர்வு. உயர்வு என்பது இந்த உயிருக்கு கிடையாது. நம் மனதை இறைவனோடு இணைத்து கொண்டு வாழ வேண்டும். அதை தான் அந்த இடத்துல இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை எல்லாம் அந்த இசைப்பட வாழும் நிலைக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த நாதஸ்வர இசை கச்சேரியை அண்ணன் செந்தில் அவர்களும் மற்றுமுள்ள குழுவினரும் இணைந்து அமைத்து கொடுத்திருக்கின்றனர். இந்த இசையை நாம் ரசித்து இன்புற்று வாழ எல்லாம் அல்ல இறையருளும் குரு அருளும் துணையிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு அளித்த செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இதுகாரும் சில மணித்துளிகள் என்னுடைய உரையையும் கேட்டு மகிழ்ந்த தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு என் உரையை இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.